கண் துடைப்பு வேலைன்னு வந்துட்டால் இந்த ஃபுட் கம்பெனிஸை அடிச்சிக்கவே முடியாது. இந்த மில்க் ஷேக்கை எல்லோரும் பார்த்துருப்பீங்க, குடிச்சிருப்பீங்க. இந்த மில்க் ஷேக்கோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் இருக்குது, அதனால் இம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணும், கால்சியம், விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்கான். நல்ல விஷயந்தான். ஆனால் நல்ல விஷயத்த ப்ராடக்ட் ஃப்ரண்ட்டில் போட்ட இவங்க இதில் இருக்கிற கெட்ட விஷயத்தை ஏன் போட மாட்டுறாங்க? பிரச்சனை இதில் இருக்கிற சுகர் கண்டென்ட். இந்த ஒரு பாக்கெட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 29 கிராம், அதாவது 7 டீஸ்பூன் சுகர் இருக்குது. அமெரிக்கன் ஹெல்த் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹார்ட் ரிஸ்க்கெல்லாம் வரக்கூடாதுன்னா ஒரு நாளைக்கு 6 டீஸ்பூனுக்கு மேலே சுகர் எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு ஜூஸ் அவங்க குடித்தாலே 7 டீஸ்பூன் எடுத்துருவாங்க. ரெண்டாவது பிரச்சனை, இந்த ப்ராடக்டோட ஃப்ரண்ட் சைடில் 2 ஆல்மண்ட் படத்தை போட்டிருக்காங்க, ஆல்மண்டுன்னு எழுதியிருக்காங்க. ஆனால் இன்க்ரீடியன்ஸில் பார்த்தா ஆல்மண்ட் வெறும் 0.002% தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்படி இந்த ஆல்மண்ட் டேஸ்ட் கொண்டு வராங்கன்னா, அதுக்கு ஆர்டிஃபிஷியல் நேச்சுரல் ஃப்ளேவர்ஸை ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் மறைக்கத்தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட எய்ம் நமக்கு நியூட்ரிஷனை கொடுக்கணுங்கிறது கிடையாது, நம்மளை முட்டாள் ஆக்கணுங்கிறது தான். மில்க் ஷேக்கை ஒரு மில்க் ஷேக்காக விற்றா பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி சீப்பான மார்க்கெட்டிங் டாக்டிக் யூஸ் பண்ணி விற்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த மில்க் ஷேக்கை குடிக்க வேணால் தித்திப்பாக இருக்கும், ஆனால் குடிச்சிக்கிட்டே இருந்தால் திண்டாட்டம் தான். உங்களுக்கு ஜிங்க் அண்ட் கால்சியமோட நேச்சுரல் சோர்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.